ஜனநாயக கடமையை ஆத்தியாச்சு. ஆமா, என்ன கூட்டம் இல்ல? பயங்கர கூட்டங்க. வெயில் வேற. ஆமா, பசிக்குது. நீங்க தேங்காய் உரிச்சிடுறீங்களா? நான் சட்னி அரைச்சிடுறேன். தேங்காய்லாம் வேணாமா? அன்னைக்கு ஒரு நாள் பாம்பே சட்னி பண்ணல, ஆமா, அது பண்ணிடு. சூப்பர். பாம்பே சட்னி ரொம்ப சிம்பிளா பண்ணலாங்க. எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க. திடீர்னு ரெடி பண்ணணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த பாம்பே சட்னி தாங்க. 2 பேருக்கு அளவாக நான் சொல்லித்தரேன். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பொருட்களோட அளவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அப்புறம் அந்த கரைசலை பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க. வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை வதக்கிடுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்து வதக்குங்க. வாசனைக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிடுங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவு கரைசலை ஊற்றிட்டு மறக்காமல் உப்பு சேர்த்துடுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. கரைசல் கொஞ்சம் கெட்டியானதும் வெட்டி வச்ச கொத்தமல்லி தழையை தூவுங்க. செம்ம டேஸ்டியான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுங்க. ஏங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே பாம்பே சட்னி பண்ணிட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர்.